ரொம்ப நாளாக ஜாப் தேடிட்டுருக்கீங்க, அதுவும் நகைக்கடையில் உங்களுக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, ஒரு பிரபலமான ஜிஆர்டியில் ஏகப்பட்ட ஜாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. வீடியோவில் வர டீட்டெயில்ஸ் எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான். பர்சனலாக செக் பண்ணிவிட்டு விருப்பம் இருக்குன்றவங்க மூவ் பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், சரியா? ஸோ அவங்க எந்த வருஷத்தில் வந்துட்டு ஜுவல்லரி வந்து ஓப்பன் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே வந்துட்டு இருக்குது இந்த ஜுவல்லரி இல்லையா? ஸோ அவங்களே சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு முழுவதும் பல கிளைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது, ஓகேவா? ஸோ என்ன மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, எந்த டிஸ்ட்ரிக்டில் இப்போது வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா புதுக்கோட்டையில் இருக்கிற ஷோரூமில் தான் வந்துட்டு வாண்டட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே, புதுக்கோட்டையில் வாண்டட் இருக்குது. யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், என்னென்ன போஸ்டிங்க்கு வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா சேல்ஸ்க்கு ஸ்டாஃப் வந்து கேட்டிருக்காங்க. யார் அப்ளை பண்ணலாம்? போத் மேல் அண்ட் ஃபீமேல், ஆண்களும் அப்ளை பண்ணிக்கலாம், பெண்களுமே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு போஸ்டிங் தான் இருக்கா, இல்லை வேறு போஸ்டிங் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? ஸோ எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இவங்களுக்கு என்ன சேல்ரி ப்ரொவைட் பண்ணுறாங்க, டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்களா, எல்லாமே கொடுத்துருக்காங்க. செகண்ட் போஸ்டிங் பார்த்திங்கன்னா சேல்ஸ்க்கு அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்டிங்க்கு பார்த்திங்கன்னா வெறும் ஆண்கள் மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஃபீமேல் கேண்டிடேட் கேட்கல. ஸோ டீட்டெயில் நோட் பண்ணிக்கோங்க. அப்படின்னா எதுக்கு சொல்வேன் அப்படின்னா சில போஸ்டிங்க்கு மேல் அண்ட் ஃபீமேல், சில போஸ்டிங்க்கு மேல் மட்டும் கேட்டிருப்பாங்க. ஸோ அதனால் அதை நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சேல்ஸ் ஸ்டாஃப்க்கு என்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும்? 10th முடிச்சிருக்கீங்களா? ஓகே. இல்லை நான் 12th படிச்சிருக்கேன், ஓகே. என்கிட்ட டிகிரி இருக்குது, ஓகே. ஸோ நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் 10th டிகிரி வரைக்கும் எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? ஸோ எனக்கு என்ன ஏஜ் லிமிட் இருக்கணும், எந்த ஏஜ்லேருந்து நான் எந்த ஏஜ் வரைக்கும் அப்ளை பண்ணலாம்? 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்குமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு போஸ்டிங் என்ன? சேல்ஸ் அசிஸ்டன்ட். ஸோ இந்த போஸ்டிங்க்கு என்ன கல்வி தகுதி இருக்கணும்? நான் 10th ஃபெயிலு, ஓகே. 10th பாஸ் ஆகிட்டேன், ஓகே. 12th பாஸ் ஃபெயில், யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபார்முலா சொல்லும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறீங்க, மேடம் எனக்கு புரியல, தமிழில் சொல்லுங்கன்னு சொல்கிறீங்க. 10th பாஸ்ன்னு சொல்கிறது நான் எப்படி தமிழில் சொல்கிறது? ஸோ அதனால தான் சொல்கிறேன், பாஸாக இருந்தாலும் ஓகே, ஃபெயிலாக இருந்தாலும் ஓகே. ஏஜ் லிமிட் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா? பண்ணியிருக்காங்க. 18 வயதுலேருந்து 22 வயது வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே ஒரு ஜாப் போகிறோம் அப்படின்னா நம்ம முதல்ல என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோன்னா, என்கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, இந்த ஜாப்க்கு நான் அப்ளை பண்ணலாமா அப்படி தான் யோசிப்போம். அனுபவம் இல்லாதவர்கள், ஃப்ரெஷர்ஸ் கூட விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸில் தான் ஆஃபர் பண்ணுவாங்க. இவங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில் நோட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ட்ரைனிங் அவங்களே கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. ட்ரைனிங்கும் கொடுத்து ஜாபுமே வந்துட்டு உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பெரிய நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைனி அப்படின்னு ஒரு போஸ்ட்டே இருக்கும். இன்டர்வியூ என்றைக்கு நடக்குது அப்படின்னா நாளைக்கு 29ஆம் தேதி காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் இன்டர்வியூ வந்து நடக்குது. இன்டர்வியூ எங்கே நடக்குது அப்படின்னா அவங்களே கொடுத்துருக்காங்க, ஹோட்டலோடைய அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, கான்டாக்ட் நம்பர், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, நான் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுத்துருக்கேன், சரியா? ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூக்கு வரும்பொழுது என்னென்னலாம் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ட்டு அவங்களே ஒரு ரெஸ்யூம் கொடுத்துருக்காங்க, ஒரு டீட்டெயில் நோட் கொடுத்துருக்காங்க. அப்டேட்டட் ரெஸ்யூம், அதாவது இப்போது நீங்கள் நிறையா ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண அப்டேட்டட்னா இப்போ லேட்டஸ்ட்டு வெர்ஷன் உங்களுடைய ரெஸ்யூம். ஆதார் கார்டோட காப்பி ஜெராக்ஸ் கேட்டிருக்காங்க. எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட் காப்பீஸ், எதுவுமே ஒரிஜினல் இல்லை, காப்பீஸ் தான். ஸோ நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதோடைய ஜெராக்ஸ் காப்பி கேட்டிருக்காங்க. ஸோ வேறு எதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் இருக்குது, அவங்களோட மெயில் ஐடியுமே கொடுத்துருக்காங்க, அதுவும் ஸ்க்ரீன்லேயும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, சரியா? இதே மாதிரி ரெகுலர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோவை உங்களை மாதிரியே ஜுவல்லரியில் ஜாப் தேடுற ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ஜுவல்லரியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா, இல்லை ஃப்ரெஷர்ஸாக இருந்து இப்போ தான் போய் ஜாயின் பண்ண போகிறீங்களா
அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு கேண்டிடேட்டா இல்லை ஃப்ரெஷர்ஸான்றதை நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே மறக்காமல் உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்ன அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்துலாம் வந்துட்டு நம்ம சேனல் வீடியோஸ் பார்க்குறீங்க, நான் சேனலில் எவ்வளோ லேக்ஸ் கணக்கில் இருக்கீங்க சப்ஸ்கிரைபர்ஸ், பட் எங்கெங்கேருந்து பார்க்குறீங்கன்னு தெரியல இல்லையா? ஸோ அதிகமாக எந்த டிஸ்ட்ரிக்ட் கமெண்ட் பண்ணுறீங்களோ நெக்ஸ்ட்டு வீடியோ அந்த டிஸ்ட்ரிக்ட் ஜாப்ஸ் தான் அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்காக. தேங்க்யூ.